இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்படாத நிலையில் இருதரப்பு மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை கொழும்பில் நாளை நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. பாக் ஜலசந்தி உள்ளிட்ட மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையே நீண்ட காலமாக பிரச்சினை இருந்து வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஜனவரி 27ஆம் தேதி சென்னையில் இருதரப்பு மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை கொழும்புவில் நாளை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கு கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் தமிழக மீனவர்கள் இதுவரை விடுவிக்கப்படாத நிலையில் நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தை சேர்ந்த 42 மீனவர்கள் 4வது முறையாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள மீனவர்கள் எப்போது சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள்? அவர்கள் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள்? அதாவது சரண்யா, கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட 38 மீனவர்களையும் அதே போல பிப்ரவரி 2ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட மண்டபம் பகுதி மீனவர்கள் 4 பேர்களாக 42 மீனவர்களே இன்னைக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்துல 4வது முறையாக ஆஜர்படுத்தப்பட இருக்கிறாங்க. இவங்க 42 பேருமே யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. சரண்யா, ஆனந்தன், இன்னும் எத்தனை மீனவர்கள் சிறையில் இருக்காங்க? அவர்களின் படகுகளின் நிலை என்ன? அதாவது தேவப்பிரியன், இதுவரைக்கும் அந்த 35 நாட்கள்ல, அதாவது 2014 ஜனவரி 29 முதல் மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும், அதாவது 35 நாட்கள்ல 177 மீனவர்களையும் 44 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையார் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2013 23 விசைப்படகுகள் இலங்கை நீதிமன்றங்களால விடுதலை செய்யப்பட்டும் இதுவரைக்கும் தாயகம் திரும்பாம இருக்காங்க தேவப்பிரியன். இருக்கும் தமிழக மீனவர்களின் நிலை குறித்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்க? அது மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன? அதாவது இங்க ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான அனைத்து தமிழக மீனவ பிரதிநிதிகளுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா, எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு இதுவரைக்கும், அதாவது கடந்த 31 வருடகாலமாக இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கு. இதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வும் ஏற்படலை அப்படின்னு தான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கடந்த 30 வருடங்களாக பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டோம். அதே மாதிரி இலங்கை அதிகாரிகளையும் சந்திச்சோம். இந்திய தரப்புல அனைத்து அமைச்சர்களை, பிரதமர் எல்லாருமே சந்திச்சோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த மாசம், அதாவது ஜனவரி 27ஆம் தேதி சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அதுக்கு அடுத்து நாளை இலங்கை கொழும்புல நடைபெறுகிற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில எங்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு இருந்தோம். ஆனா நாளைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் திட்டமிடாம இருக்கிறேன். ஏன்னா தமிழகத்தில இருந்து 13 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இதுவரைக்கும் வரப்படாத நிலையில நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா எங்களுடைய பேச்சுவார்த்தை மூலம் தான் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான, அதாவது பாரம்பரியமான இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை கிடைக்கும். நாங்க ஒரு நிரந்தர நம்பிக்கையில இருக்கோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வீணா போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை அடைஞ்சிருக்காங்க. சரண்யா. ஆனந்தன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.